வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரர்களுடன் கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். இதில் முக்கியமாக பாருங்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஆனைமலையினுடைய யதுல் நாயகர், இவங்க எல்லாமே இருக்காங்க இந்த கூட்டமைப்புக்குள்ளே. குறிப்பாக தென்னிந்திய கூட்டமைப்புக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மருத பாண்டியர்கள் தான் தலைவராக செயல்படுறாங்க. சிவகங்கையினுடைய மருத பாண்டியர்கள் தென்னிந்திய கூட்டமைப்புக்கு தலைவராக செயல்படுறாங்க. இந்த இடத்துல கட்டபொம்மனையும் மருத சகோதரர்களையும் ரெண்டு பேருமே இவங்களை சந்திக்கிறத தடுக்க முயற்சி செஞ்ச ஒரு கலெக்டர் இருக்கான். அவன் பேர் என்னென்னா லூசிங்டன். ஆங்கிலேய கலெக்டர் யார்? ஆட்சியர் லூசிங்டன். அதாவது ஜாக்சன் துரைக்கு அடுத்ததாக வந்தார் லூசிங்டன் சொன்னோம்ல, அந்த லூசிங்டன் தான். ஆனாலும் இந்த மருத சகோதரர்களும் சரி கட்டபொம்மனும் சரி இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு முடிவும் எடுத்துட்டாங்க. சரி, கட்டபொம்மன் இந்த ஒரு அமைப்புக்குள்ளே கூட்டமைப்புக்குள்ளே இந்த சிவகிரி பாளையத்தையும் கொண்டுகிட்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு. இந்த இடத்துல இந்த முயற்சி தான் கட்டபொம்மனுக்கு பெரிய ஆப்பாக நிகழ்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த சிவகிரி பாளையக்காரன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஆங்கிலேயர் இருக்காங்க இல்லையா, அந்த ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டி வந்த பாளையக்காரன். அதனால் சிவகிரி மேலே கையை வச்ச உடனே கட்டபொம்மன் சிவகிரி பாளையத்து மேலே கையை வச்ச உடனே ஆங்கிலேயர் சிவகிரிக்கு சப்போர்ட்டாக வந்துட்டான். இதுதான் இந்த இடத்துல விஷயம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சிவகிரி அதுக்கு சப்போர்ட்டாக வந்த ஆங்கிலேயர் நேரடியாக இப்போ கட்டபொம்மனை எதிர்நோக்கி படையை அனுப்புகிறான் ஆங்கிலேயர்கள். இப்படி தான் இப்போ பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை ஆரம்பிச்சதுன்னு சொல்லப்படுது. இந்த பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த வெல்லஸ்லி பிரபு துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவன் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கான். இப்போ திருச்சியில், தஞ்சாவூரில், மதுரையில்னு சொல்லி ஆங்கிலேய படைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 படைகளையுமே ஒன்றா சேர்த்து திருநெல்வேலி நோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த வெல்லஸ்லி பிரபு உத்தரவு இடுறான். இந்த படைகளுக்கு தலைமையாக யாரை ஏற்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பானர்மேன் மேஜர் பானர்மேன் தலைமை ஏற்கிறான். பானர்மேன் தலைமையில் தான் இந்த படைகள் எல்லாமே இப்போது பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடுது. இந்த 1899 செப்டம்பர் 1 அன்று கட்டபொம்மனை சரணடைய கோரி ஒரு நிபந்தனையை இந்த பானர்மேன் கொடுக்குறான். இப்போது இந்த பானர்மேன் கோட்டையை தாக்க ஆரம்பிக்கிறான். கட்டபொம்மன் பிடி கொடுக்கல, சரணடைய முடியாதுன்றாரு. அதனால் பானர்மேன் கோட்டையை தகர்க்கிறான். இப்போ செப்டம்பர் 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு நிறுத்துகிறான் பானர்மேனு. இது ரொம்ப முக்கியம். இந்த பானர்மேன் படையை நிறுத்தியாச்சு. அடுத்தது கோட்டைக்கு உள்ளே எப்படி போகிறது அப்படின்ற ஐடியா வரும்போது ராமலிங்கர் அவர் தூது அனுப்புகிறாரு, சரணடையுமாறு தூது அனுப்புகிறாரு பானர்மேனு. ஆனால் அந்த இடத்துல மறுக்கிறாரு. இதனால் கோட்டை ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச அந்த ராமலிங்கர் என்ன பண்ணுறாரு, அந்த கோட்டை ரகசியத்தை எல்லாத்தையும் பானர்மேனுக்கு சொல்லிடுறாரு. இதுதான் இந்த இடத்துல நிகழ்வாக இருக்குது. இதுதான் கோலார்பட்டி, கல்லர்பட்டின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கல்லர்பட்டியில் நடைபெற்ற அந்த மோதலில் சிவசுப்பிரமணியனார் அமைச்சர் கட்டபொம்மனுடைய அமைச்சர் கைதும் செய்யப்படுவார்.